பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களை எடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேல் ஆசீர்வதித்து பெருகு செய்வார். 2 நாட்களாவது உங்களுக்கு நான் செய்தி அனுப்பி ஆல்ரெடி ஒரு செய்தியை எடுத்து ஆயத்தப்படுத்திட்டேன். அந்த செய்தியை கொடுத்து உங்களை அனுப்பலாம்னு சொல்லி ரொம்ப சீக்கிரமாக எடுத்தேன். அது 20 நிமிஷம் ஆச்சு. ஒரு சிலருக்கு இவ்வளோ நிமிடம் நீங்கள் பேசுகிறீங்களா என்று கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால அது இப்போ யாரும் கேட்கறது கிடையாது. சில மாதத்துக்கு முன்பாக கேட்டிருக்கலாம் ஞாபகம். அப்படி ஒரு வார்த்தையை தேவன் நமக்கு கொடுக்குறா என்று சொன்னால் இந்த மாதத்தில் துவக்கத்தில் ஒரு காரியத்தை மட்டும் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அப்படி ஆரம்பமே நீ அர்ப்பணித்த என்று சொன்னால் ரொம்ப ஆண்டவன் அழகாக நடத்துவார். ஏன்னா பிரசங்கியில் ஒரு வசனத்தை 7-8 படிக்கப்படும் போது ஒரு காரியத்தை துவக்கத்தில் பாரு, முடிவு நல்லா இருக்கும் என்ற ஒரு செய்தி. இது யோபு புத்தகத்தில் 8-7 படிக்கப்படும் போது ஆரம்பம் அற்பமாக இருக்கும், முடிவை நான் சம்பரமாக்குவேன் என்றார். எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக ஒரு வித்தியாசத்தோடு வாழ நமக்கு வாழ்க்கை மாறி தன்னை ஆசீர்வதித்துக் கொள்ள ஒரே வழி தேவனை பற்றி கொள்ளுகிற விஷயம்தான். எத்தனை ஆசீர்வாதத்தை கொடுத்து வேதத்தை நம்ம படித்து கொண்டே இருப்போம் இல்லையா? பல ஆசீர்வாதத்தை கொடுத்து படிப்போம். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை சபிக்கின்றவன் நான் சபிப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கூட ஆதி புத்தகத்தில் இல்லையா, ஆதியாகத்தில் 12ஆம் அதிகாரம் 2 படிக்கணும். இதெல்லாம் படித்து மற்றவங்க நம்மளை ஒரு மாதிரி பேசப்படும் போது, இல்லை நம்மளை துணிகாரமாக பேசப்படும் போதோ, இல்லை நம்ம மற்றவங்க சபிக்கப்படும் போது இந்த வசனத்தை சொல்லுவோம். இல்லை ஊழியக்காரங்க யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா இந்த வசனம் இப்படி சொல்லியிருக்கிறதுமா, நீ பயப்படாதுன்னு சொல்லி கடந்து போவாங்க. ஆனால் சில விஷயத்துக்கு நம்மளை திட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்பட காரணங்கள் அது உண்மையாக இருக்கும். அவங்க சபிக்கிறதுக்கு ஏற்றபடி நம்ம நடந்து கொள்வது அதான உண்மை. அது ஒத்துக்கொள்ளதான் இன்னைக்கு மனிதனை கஷ்டப்படுவது. நல்லா இருக்கும். பைபிளில் நீதிமொழி புத்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் படிக்கப்படும் போது, தன் பாவங்களை மறைக்கின்ற வாழடி மாட்டான், அறிக்கை செய்தவன் இறக்க பெறுவான். இதுதாங்க அந்த மறைச்சி ஒளிச்சு தன் வாழ்க்கையில நிதானம் இல்லாத கடந்து போறான். அவன் எங்க போனாலும் எந்த காரியத்தை ஆகல அப்படின்னு கூட சொல்லுவாங்க. காரணம் அதை கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் பண்ணது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அநேக காரியங்களில் இப்படிப்பட்ட விஷயத்துக்கு ஒரு முன் வைத்திருக்கிறாரு, அதனால தான் இதை அனுபவிக்கிறாருன்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? மனிதனுடைய மனநிலைமைகள் மாற ஓடும் போது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நிறைய பண்ணி கொண்டு வரும். அது சரியானதா தப்பானதா தெரியாது செய்வதும் உண்டு, எல்லாம் தெரிஞ்சும் தெரியாது போல செய்வர்களும் உண்டு. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை வேதகங்களிலிருந்து இந்த பாவத்தை கொடுத்து நிறைய இடத்துல நிறைய காரியங்கள் இருக்கும். 1 யோவான் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 7 படிக்கும்போது அழகா ஆண்டவர் சொல்லுவார், என் ரத்தம் சகல பாவங்கள் நோய்களும் சுத்திகரிக்கும். அவர் ரத்தம் சுத்திகரிக்குங்க. நீ அறிக்கை செய்து விட்டாதானே அந்த ரத்தத்தின் நிமித்தமாக மீட்கும்படியாக சத்தியத்தின்படி நீ அறிக்கை செய்து விடுவதாக இருந்தால் நிச்சயமாக இந்த செய்தி உங்ககிட்ட வரப்படும் போது சகலத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாதத்தில் வாக்குத்தத்தம் கொடுக்கப்படும் போது இப்போல்லாம் 1ஆம் தேதி கொடுப்பது கிடையாதுங்க. மாதத்தின் கடைசி நாளை சரியாக 12 மணிக்கு பிரேயர் நடத்தி வாக்குத்தத்தம் கொடுக்கும். மத்திய புத்தகத்தில் நல்ல ஒரு வசனம் 21ஆம் 22ஆம் வசனம், நீங்கள் ஜெபத்தில் எதை கேட்பீங்களோ அதில் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி. அப்போது நம்ம ஜெபத்தில் விண்ணப்பத்தை தெரிவிக்கிற விதமே தேவனுக்கு பிரியமாக இருந்தால் அது பெற்றுக்கொள்ளும். கடவுளை இறங்கி அதுக்கு உதவி செய்வார். என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று அடுத்து யோவான் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 14 அப்போ அநேக இடங்களில் குடுங்கள் என்று ஒரு வார்த்தை இருக்கு, தெரியுங்களா? அது வேற மாதிரி ஒன்றுமா படிப்பாங்க. குடுங்கள் என்ற வார்த்தை லூக்கா புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 32, குடுங்கள் அப்போது கொடுக்கப்படும், அழுக்கி குலுக்கி சரிஞ்சு விழத்தக்க இருக்கும் சொல்லி இன்னத்தை கொடுக்கணும். உடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுக்கணும், உடைய எண்ணத்தை கொடுக்கணும்.
நம்முடைய தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியத்தை அறிக்கை செய்து கொடுப்பதாக இருந்தால் நிச்சயமா கர்த்தர் உன்னை மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருக செய்வார். இல்லைங்க, இந்த வசனம் இப்படி சொல்லியிருக்குதுங்க, கொடுங்கள் அப்போது கொடுக்கப்படும். நல்லா பாருங்க, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒவ்வொரு காரியத்தை தனியாக பிரிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு ஏராளமான செய்திகளை கேட்கறதுனால உங்களுக்கு என்ன வந்து சில இடங்களில் சொல்ற மெசேஜ் சரியானதா? பெரம்பூர் பகுதியில் ஒரு சகோதரியை நான் பார்த்தேன். என்னுடைய செல்போனில் ஸ்டேட்டஸில் கவனித்தேன். ரொம்ப வயசானவங்க அவங்க வீட்டுக்கு நான் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஊழியத்தை துவக்கி பலர்களுடைய நன்மைக்கு தேவன் நிறைய செய்தார். அதுக்கப்புறம் நான் 2023 பிற்பாடு எனக்கு பலவீனப்பட்ட பிற்பாடு நான் ஒரு ஆண்டுகள் கடந்து போக முடியாத சூழ்நிலை வரும்போது சிலர் மாறிட்டாங்க. இங்கே கடந்து வந்த வேலைக்காரர் என்ன ஆனான்னு பார்க்க மாட்டாங்க, அடுத்து ஒரு வேலையை வச்சிடலாமே, அப்படி தான் இன்னைக்கு இருக்கிற ஜனம். இன்னைக்கு நிறைய விசுவாசிங்க இருக்குன்னா ஏற்கனவே வந்து கடினமான கஷ்டத்துலேருந்து கடற்கரை போட்டு உழைத்து கொண்டு வந்து பூசி முடிக்க போகிற நேரத்தில் அந்த வேலைக்காரர் ஒரு காற்றையோ மழையோ கொண்டு அவர் நின்றுட்டு இருப்பார், வர முடியாத தவிர்த்து. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த வேலைக்காரர் வர தாமதிக்கிறாரு, நம்ம வேற ஒரு ஆட்களை மாற்றிக்கொள்ளலான்னு மாற்றிக்கொள்வதை போல தான் இன்றைக்கி விசுவாசிகளாக இருக்கிறாங்க. அவங்கள பார்த்த அந்த அம்மாவை ஏதோ ஒரு இடத்துக்கு இயேசு அடைக்கிற அப்படி எந்த ஜெபகோபுரமா எனக்கு ஒன்றும் புரியல. பெரிய படிக்கட்டு நேர்த்தியாக ஏறுறாங்க, எல்லாரும் ஏறி முடியாத ஏறி மேலே போயிட்டு அவங்க போகிறத ஒருத்தர் செல்ஃபோனில் எடுத்துக்கொண்டே போகிறாங்க, ஒருத்தர் அவங்க வாகனத்தில் போகும்போது ஒருத்தர் எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போகிற தப்பு இல்லை. ஒரு வனாந்திரமான இடத்துல போய் மொத்தமாக உட்காந்து கூடி நின்று விண்ணப்பத்தை சொல்லி ஜெபிப்பது கூட தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். அது தன்னை தனிமைப்படுத்தி ஜெபிக்க கடந்து போகலாம். ஒரு குறிப்பிட்ட இடத்தை பார்க்க போய் தான் சில ஜபம்லாம் இப்போ நடக்குதுங்க. அதை நான் பார்க்கப்படும் போது ரொம்ப யோசித்தேன். இந்த தாயார் நான் கொஞ்ச நாளைக்கு ஃபோன் பண்ணும்போது, நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறேன் ஐயா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு என்னால் அது பண்ண முடியுமா பண்ண முடியாதா எனக்கு தெரியாதுன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வந்து போகணுன்னு சொன்னாங்க. நான் போவேன். இப்போ போகிறது கிடையாதுன்னு வச்சுங்க. ஏன்னா ஒரு மனிதனுடைய அழைப்புன்னு அவங்க நம்மளை கூப்பிடுற அழைப்பு இருக்குன்னா அந்த அழைப்பில் தெரியுங்க அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு. அதெல்லாம் நான் விலைக்கு கடந்து போவேன். அப்படி அவங்கள பார்க்கும்போது ஒரு விஷயத்தை மட்டும் யோசித்தேன். தன்னை தாழ்த்தவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்தவன் தாழ்த்தப்படுவான் என்றதை மட்டும் புரிஞ்சு கொண்டு நான் விட்டுட்டேன். பக்கம் அன்பு சகோதரிகளை, இன்னைக்கு நம்ம எதை செய்தால் இந்த மகிமைக்குள்ளே கொண்டு போக முடியும், இந்த ஆசீர்வாதத்து மேலே வர முடியும்? அறிக்கை செய்தாராம். நம்ம மறைத்து ஒழித்து கொண்டிருந்தால் சில காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பைபிளில் படிக்க செப்பனியாலாம் படித்தனா ஒரு விஷயம் சொல்லப்படும் போது ஒரு செல்ல பிராணிகளை கொடுத்தே சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா? ஒரு மாடை போல நீ என்ன பண்ணியிருப்பார், விழுந்து கிடப்புன்னு கூட சொல்லியிருப்பார். அது செப்பனியா புத்தகத்தை தொடர்ந்து படிக்கும் போது 1ஆம் அதிகாரத்தில் இருக்கும் அந்த டாபிக்கு. இதை பிரசங்கும் போது அது ஞாபகம் வருது. அப்போ கடவுளுடைய காரியங்களை நம்ம நேர்த்தியாக இருக்கிறோமா, சரியாக இருக்கிறோமா, விண்ணப்பமா இல்லை அறிக்கை செய்யணுமான்னு கேட்டால் அதுதாங்க கிடையாது. நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத பல காரியத்தை செய்து கொண்டிருக்கணுமே தவிர தேவனுக்கு பிரியமான ஒரு விஷயத்தை அறிக்கை செய்ய நம்மளால் முடியாது. ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்டாலும் அதுக்கு சரியான பதில் கொடுக்க யாரும் முன்வைக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு சரிகளத்தின் மூலியமாக சில பாடுகள் நேரிடும் போது, இது அன்றைக்கே நம்ம இதை பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருப்போமே அப்படின்ற அந்த சிந்தனையை தன் இதயத்துக்குள்ளே யோசித்து கொண்டிருப்பாங்களே தவிர பேசி கொண்டிருப்பாங்களே தவிர அப்போதும் அறிக்கை செய்ய முன்வர மாட்டாங்க. ஆனால் செப்பனியில் படிக்கப்படும் போது ரொம்ப அழகாக இருந்த அந்த வசனத்தை, அது 1ஆம் அதிகாரத்து 17ஆம் வசனம் நினைக்கிறேன், ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. நம்மளை மனுஷனை எல்லா சூழ்நிலையும் நினைக்க வைக்கக்கூடிய வசனம். நம்ம என்னவாக ஆயிடுவோம், அப்போ இப்படி ஆவணம் என்ன ஆகுன்றதை கொடுத்து படிக்கிறோம் பாருங்க. 17ஆம் வசனம் தான், மனுஷன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடினால் அவர்கள் குருடனை போல் நடக்கும்படி நாள் அவர்களை அவர்களுடைய இரத்தம் பொழியத்தை போல் கோரிக்கப்படும், அவருடைய மாமிசம் எருமையை போல் கிடைக்கின்ற.
பாருங்க, 2 விஷயம். நம்ம சில விஷயங்களை மனுஷன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடினால் அவர்கள் குருடனை போல் நடப்பபடி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்களுடைய ரத்தம் புழைத்தை போல் கோரிக்கப்படும். அவருடைய மாமிஷம் எருமையை போல், அதாவது எருமையை போல் கிடைக்கும். சொல்லுவாங்களே, விழுந்த திரக்கிற எழுந்து கூட என்னால் முடியல. தேவனுக்கு பிரியமில்லாத பல காரியங்கள் இருக்கும். அறிக்கை செய்ய மாட்டோம். நம்ம அறிக்கை செய்து நம்ம அர்ப்பணிக்கிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண மாட்டோம். அதைத்தான் இங்கே சொன்னார் நீதிமொழி புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், தன் பாவங்களை மறைக்கின்றவன் வழி என்ன பண்ண மாட்டான்? தன் பாவங்களை மறைக்கின்றவன் இரக்கம் பெற மாட்டான். அப்போ அறிக்கை செய்கிற எண்ணங்கள் இல்லையே, அவன் வாழையடைய மாட்டான். அப்போ அறிக்கை செய்கிறவனும் இரக்கம் பெறுவான். அப்போ இங்கே நீதிமொழி புத்தகத்துக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு ஜெயினிங்காக நம்ம பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு முன்னாதாக இருக்கிற காரணம் என்னடான்னு சொன்னால், நிறைய விஷயத்தை நம்ம பார்த்தோன்னா, இன்னும் எரோமியாவில் படிக்கிறோம் பாருங்க, 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாருங்க, 3ஆம் 22ஆம் வசனம் படிக்கிறேன். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடை குணப்படுத்துவேன். சில விஷயம் பலவீனம் நமக்கு எங்கே வருதான்? சீர்கெட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நீதிமொழி புத்தகத்தில் மட்டும் படிக்கப்படும் போது ஓப்பனிங்கில் கொண்டு வருவார் கர்த்தர் நம்மளை. அப்போ நிறைய விஷயங்களை அவன் பண்ணுறான், அறிக்கை செய்ய தான் தழங்குவோம். நிறைய விஷயத்தை பார்த்து அறிக்கை செய்ய தழங்குவாங்க. பாரு, வாசிக்கிறவன் தன் பாவங்களை மறைக்கின்றவன் வாழடைய மாட்டான், அவை அறிக்கை செய்து விட்டு விடுவனும் இரக்கம் பெறுவான். அப்போ இரக்கம் பெற நம்மளால் முடியுதான்னு கேட்டால் கிடையாதுங்க. சில பாவத்துக்கு நம்ம உள்பட்டவர்களாக மாறும். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இந்த செய்தி அனுப்புகிறேன். வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மை வரேன்னு சொன்னால், கடினமான கஷ்டத்தில் தான் இப்போ கூட உங்களுக்கு இந்த செய்தி எடுத்துக்கொண்டிருக்கேன். வேறு ஒரு செய்தி எடுத்துட்டேன் நான். அது ஏன் அந்த செய்தி நிறுத்தி வச்சுருக்கேன்னா, உங்கள் தாய் ஸ்தானத்தில் இருக்கிற பெரியவர்களோ இல்லை வயது கடந்த ஒரு தகப்பனு போல இருந்தாலும் தாயை போல இருந்தாலும் அவங்கள அனுசரித்து உதவி செய்யுங்க. அது உங்கள் சொந்தக்காரன்னு நினைக்காதீங்க. உன்னை அறியாத ஜனங்களுக்கு நீ உதவி செய்து பாருங்கள். எப்படியாப்பட்ட சூழ்நிலையும் கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். அப்படி ஒரு செய்தி தான் எடுத்திருக்கிறேன். இன்னைக்கு தாய் இல்லாத எத்தனை பேர் தவிக்கிறோம். தாய் இருந்தும் தாயை பார்த்தும் பார்க்காத மாதிரி எத்தனை பேர் விட்டு வைக்கிறோம். ஒரு சைடில் ஒரு தாய் இருக்கு, பார்க்கக்கூடிய எல்லா உறவும் அங்கே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அது மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு பக்கத்தில் தன் தாயை கனப்படுத்தி கொள்வாங்க, மற்றொரு தாயை ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அது அப்படி ஒருத்தர் பண்ணி கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கை நிலைத்து நிறைவாக இருக்குன்னு கேட்டால் கிடையாது, கஷ்டம்தான் வரும். எல்லாத்தையும் போதுமான அளவுக்கு தேவனுக்கு பிரியமானவர்களாக இருவரும் தாய் ஸ்தானத்தில் நின்று பார்த்து பாருங்க, உங்கள் வாழ்க்கை இல்லையா பைபிள் நல்லா இருக்கும். ரூத்து புத்தகத்தை படிச்சு பாருங்க. நெகோமியாவை தன் மாமியாரை சரியா பார்த்து கொள்வாங்க. ரூத்து புத்தகத்தை படிச்சு பாருங்க. தன் மாமியாரை எல்லா கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும்போது உழைச்சி கஷ்டப்பட்டதும் தன் மாமியாருக்கு செய்ய வேண்டிய கடமை நெகோமியார் செய்தாங்க. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேர் மாமியாரை பார்த்துக்கிறோம்? அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். தன் தாய் ஸ்தானத்தில் வச்சு பாருங்களேன். இன்னைக்கு பெத்த தாயை நம்ம பார்க்க மாட்டோம். ஏதாவது ஒரு புறம்பா அவங்க தள்ளிட்டு கடந்து போய் கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் இல்லையா? நம்ம அறிக்கை செய்து வர நாட்களில் நமக்கு வர கஷ்டங்கள், இன்னைக்கு எத்தனை பேர் கஷ்டத்தில் தான் இருப்பீங்க. இந்த கஷ்டத்துக்கு வர காரணங்கள் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ஈஸி மெத்தடு. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கும் இல்லையா? யாருக்கு இறங்குறாங்க இன்னைக்கு? முதல்ல அறிக்கை செய்யணுங்க. நம்ம என்னென்ன பாவம் பண்ணி நமக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா? ரொம்ப விஷயம் நமக்கு தெரியாத போல இருக்கும் இல்லையா? சில விஷயங்கள் அப்படி தான். எல்லா விஷயம் நல்லா தெரியும். ஒரு வசனம் மட்டும் வாசிக்கிறோம் பாருங்க. இது வெகு காலத்துக்கு பிற்பாடு தேவன் என்னோடு பேசப்பட்ட வார்த்தை. அப்போது அந்த வார்த்தையை நம்மளை என்ன பண்ணுதோம்? கஷ்டப்படுத்துறது போல இருக்கும், காயப்படுத்துறது போல இருக்கும். ஆனால் சரியான அறிக்கை செய்தான் என்று தான் சொல்ல முடியும். சகாரியால் நான் 7ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வார்த்தை படிக்கப்படும் போது மிகா நினைக்கிறேன், மறுபடியும் படிக்கிறேன். மிகா புத்தகத்திலேருந்து 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அதில் ஒரு அறிக்கை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வசனம் படிக்கப்படும் போது. அதை படிக்கிற விதமே எனக்கு ரொம்ப சந்தோஷப்படும். படிக்கிறேன் பாருங்க. அவர் அழகாக இருக்கும். அந்த வார்த்தையானது மிகால 7ஆம் அதிகாரம், ஆமாம் 9ஆம் வசனம், சாரி மிக 7:9 படிக்கிறேன் பாருங்க. நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரித்து மட்டும்
அவருடைய கோபத்துக்கு அவர் கோபத்தில் நான் சுமப்பேன். அவர் என்னையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வைக்கும் அவருடைய நீதியை பார்ப்பேன். அவன் சொன்ன விஷயத்தை பாருங்க. நான் செய்தது பாவம் தான் ஒத்துக்கிறான். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, நம்ம எத்தனையோ பாவத்தை உள்பட்டு செய்தான், கரெக்டாக இந்த காரியத்துக்கு நான் தான், என்னால் தான் வந்தது என்று நீ இன்னைக்கு அறிக்கை செய்து இந்த சத்தியத்தை கேட்குற நேரத்தில் நீ அறிக்கை செய்த என்று சொன்னால் இந்த 10ஆம் மாதமே உனக்கு அதிசயங்களை காண பண்ணுவார். என்னை யாருன்னா ஒருத்தர் தவறாக நமக்கு விரோதமாக ஏதாவது பண்ணால் சில வசனம் கூட போட்டு காட்டுவாங்க ஸ்டேட்டஸில். அவங்க நல்லவங்களை போல காட்டிக்குவாங்க, இல்லை நல்லவங்களாக கூட இருப்பாங்க, எனக்கு தெரியாது இல்லையா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மிக 7, 8, 9 படிக்கப்படும் போது நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். நல்லா பார்த்துங்க, நான் அப்படி தாங்க ஜெபம் பண்ணுவேன். என் ஜெபம்லாம் இப்படி தான் இருக்கும். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடுவார், என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அப்போ அவர் என்னை வெளிச்சத்தை கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். அதுக்கு வெயிட் பண்றேன் பாருங்க. நான் செய்தேன் ஒத்துக்கிறான் பாருங்க. அப்படி ஒத்துக்கொள்ள முடியுமா? நம்மளால பல பாவத்துக்கு உள்பட்டவராக இருக்கிறோம். பலவிதமான காரியத்துக்கு பார்த்தீங்கன்னா பொய் புதற்றங்கள் நிறைய போய்த்தாங்க. நிறைய விஷயத்தை இதெல்லாம் அறிக்கை செய்து பாருங்க. மிக 7, 9 படிச்சு பாருங்க. உண்மையே உங்களுக்கு ஒரு ஆசை வந்துடும் அறிக்கை செய்ய. ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? மேலே பார்த்தீங்கன்னா 8 படிக்கும்போது அது ஒரு வித்தியாசமா இருக்கும். அதாவது என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் என்னை வெளிச்சத்தை கொண்டு வா சொல்லிட்டு சொல்றான். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அப்ப வர பிரச்சனை சுமத்தாகணும் இல்லையா? சுமந்தால் நிச்சயமாக அவர் என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வர மட்டும் அவருடைய நீதியை பார்ப்பேன். பார்க்குற அன்பு சகோதரிகளே, வாழ்க்கையில் என்ன எந்தெந்த காரியத்தை பாருங்க. நான் தான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுவேன். நான் ஏமாந்து போகத்தான் என்னை சார்ந்து உட்கார வைப்பார். என்னை ஏமாத்தத்தை பற்றி நான் மனக்கசந்து கண்ணை கலங்கிட்டேன்னு சொன்னால் அவங்க ரொம்ப பிரச்சனை மாட்டிக்கிறாங்க. அதை கூட இப்போ சொல்ல கத்திரத்தை ஒன்று மட்டும் இப்போ அடிக்கடி கேட்பேன். இது போல தான் நான் செய்தது பாவம் தான்ன்றவரை நீ கொடுக்கப்பட்ட எத்தனையோ காரியத்தை நான் சுமந்து கொண்டேன், என்னை நீதி உள்ள வெளிச்சத்தில் என்னை உயர்த்தபடி உன்னை வேண்டிக் கொள்கிறேன்னு கேட்குறேன். அப்படி உயர்த்தப்பட்டால் ஏழை எளியரை சந்திப்பதும், இவ பார்க்குற அநேக தாயை சார்ந்திருக்கிற வயது கடந்தவங்களுக்கு கொடுப்பதும், சில பெற்றோருக்கு பிள்ளைகளே கிடையாது அப்படியேப்பட்டவங்களுக்கு கூப்பிட்டு அரவணைத்து கொடுப்பதும், வயது கடந்து போய் பிள்ளைகள் இருந்தாலும் மகள் இருந்தாலும் பேர பிள்ளைகள் இருந்தாலும் விட்டுட்டு ஒதுங்கி இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஹாஸ்டலில் சேர்த்துறாங்க. அப்படி வீட்டோடு பாதிக்கப்பட்டவங்களாம் கூப்பிட்டு வந்து இந்த அரிசியை கொடுக்குறான்னு சொன்னால் கர்த்தருடைய விசுவாசத்தோடு கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு மாதமும் செய்கிறேன். என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, வேலை போயிடுச்சு, திருமண காரியத்துக்காக கேட்டிருக்கேன், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் ஆலயத்தை கட்டணும். ஆலயத்தை கட்ட ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஐட்டார்பத்தில் இருக்க ஒரு ஐயா, அவரை நான் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணார், பேசினேன். அதுக்கப்புறம் என் ஃபோனை அவர் அட்டன் பண்ணலன்னு சொன்னால் கொடுக்க விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? அதான உண்மை. அதை கொடுக்குறாரா இல்லையா எனக்கு 2வது சாட்டு. அதுக்காக ஜெபித்தால் போதும், உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும், என் பாவங்கள் மன்னிக்கப்படும், கர்த்தர் என்னை உயர்த்துவார்னு விசுவாசிக்கிறேன். நீ விசுவாசித்தால், நீ அறிக்கை செய்தால் உன்னையும் தெய்வன் உயர்த்துவார். கர்த்தர் உங்களை மேலே மேலே ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவே, உடைய கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம், சகலத்தை பொறுப்படுத்தி வழி நடத்தும். ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொரு இதயம் திறக்கப்படட்டும், மன மகிழ்ச்சியை எங்களை வாழத்தக்க உதவி செய்யும். நாம் மகிமைப்படும் பெரிய சும்பினாம். ஆமென், ஆமென், ஆமென்.